அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் உரிமை தொகையில் தான் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து உரிமையோடு நடந்து செல்கிறார்கள். இலவச பேருந்து நாங்கள் பெண்களுக்கு விட்டுருக்கிறோம் இல்லையா, அதனால தான் பெண்களால் பயணமே செய்ய முடிகிறது. திராவிட மாடல் அரசு தான் பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கிறது, பெண்களுக்கான ஊக்க சக்தியாக, பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது என்று இவர்கள் பேசாத மேடையே கிடையாது. இன்றைக்கு பெண்களின் பாதுகாவலர்கள் என்று தங்களை ஒவ்வொரு மேடையிலும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு நூற்றுக்கணக்கான பெண்களை கடலூர் மாவட்டத்தில் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்திருக்கிறது. எதற்காக கைது செய்திருக்கிறார்கள் பெண்களை? என்ன காரணம்? அப்படி என்ன குற்றத்தை பெண்கள் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா, கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த கனமழை எந்த அளவிற்கு பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம் ஏற்கனவே அது குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். மக்கள் இந்த மழை வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ள முடியாமல் திணறி போய் என்ன பண்ணுவாங்க? அரசை நோக்கி தான் தஞ்சம் கேட்பார்கள், அரசிடம்தான் உதவியை கேட்பார்கள். மக்கள் எந்த சூழலாக இருந்தாலும் சரிதான், இது போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு அரணாக நிற்க வேண்டியது அரசு தான். அப்போ மக்கள் அரசை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. எங்களுக்கு இவ்வளவு பாதிப்புகள் இருக்குது, இவ்வளவு இழப்பீடு தேவைப்படுகிறது, இவ்வளவு நிவாரண உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தாருங்கள், நீங்கள் தான் தர வேண்டும் என்று சொல்லி மக்கள் கேட்கிறார்கள். மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அரசு செவி சாய்க்கலை. மக்கள் களத்தில் இறங்கி நின்று போராட வருகிறார்கள். எங்கள் பகுதி இவ்வளவு பாதிப்படைந்திருக்கிறது, நீங்கள் ஆய்வு கூட செய்ய வரல, என்ன பிரச்சனைன்னு கூட பார்க்க வரல என்று சொல்லி கொஞ்ச நாள் தாண்டி ஃபோட்டோ ஷூட் நடத்த வந்த திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் மக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் எழுப்பி, என்ன ஃபோட்டோ ஷூட் நடத்த வந்தீங்க என்று சொல்லி கேள்விகளை எல்லாம் எழுப்பி மக்கள் இவர்களை விரட்டி அடித்த காட்சிகள், செய்திகள்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா? சரி, மக்கள் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுகிறார்கள் அரசை நோக்கி, மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள், மக்கள் கொதிநிலையில் இருக்கிறார்கள். இனிமேலாவது திமுக அரசு மக்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கும், அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்று பார்த்தால் அதையும் அரசு செய்யலை. ஒரு கட்டத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுடைய போராட்டத்தை வீரியப்படுத்துகிறார்கள், அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்கிறார்கள், சாலை மறியலில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களை சார்ந்த மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தை எல்லாம் நடத்தினார்கள். இன்றைய தினம் அந்த போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடித்து வைக்கப்பட்டது. அதே போன்று கடலூர் மாவட்டத்திலும் சன்னியாசிப்பேட்டை என்கிற பகுதியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு ஒரே ஒரு கோரிக்கையை வைத்தான் போராடினார்கள். என்ன கோரிக்கை என்றால், நீங்கள் 2000 ரூபாய் தர்றேன்னு சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் நிவாரணமாக 2000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்கள் இல்லையா, அந்த 2000 ரூபாய் எப்போது தருவீர்கள்? ஏன் இன்னும் காலம் தாழ்த்துகிறீர்கள்? மழை இவ்வளோ நாள் ஆகிறது, மழை வெள்ள பாதிப்புகள், நாங்கள் அந்த மழை வெள்ளத்தில் நாங்கள் பாதிப்படைந்து இவ்வளவு நாள் ஆகுது, அந்த 2000 ரூபாய் கூட இதுவரைக்கும் நீங்கள் தராமல் ஏன் காலம் தாழ்த்துகிறீர்கள்? அதையாவது உடனடியாக தாருங்கள். 2000 ரூபாய் வச்சு எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவு பாதிப்புகள், அவ்வளவு இழப்புகள் எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் சொன்ன வாக்குறுதியையாவது நிறைவேற்ற வேண்டியதானே, ஏன் காலம் தாழ்த்துகிறீர்கள் என்று சொல்லி மக்கள் களத்துக்கு போராடுகிறார்கள். குறிப்பாக பெண்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள் பல்வேறு கிராமங்களில் இருந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசு என்ன செய்திருக்கணும்? உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களிடம், சரி உங்களுடைய கோரிக்கை என்ன, இதுவோ உங்களுடைய கோரிக்கை, இதுதான் உங்களுடைய பிரச்சனையா, சரி உங்களுக்கான தீர்வை நாங்கள் உடனடியாக தருகிறோம் என்று சொல்லி மக்களை சமாதானப்படுத்தி உடனடியாக அவர்களுக்கான தீர்வை கொடுக்கணும். 2000 ரூபா தானே கேட்குறாங்க, 2000 ரூபா தானே ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும், நீங்கள் சொன்னது தானே, அதை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா, அதை செய்யாமல், அதை செய்வதை விட்டுவிட்டு பெண்களை மிரட்டி அவர்களை கலைந்து செல்ல சொல்லியிருக்கிறது காவல்துறை. கலைஞ்சு போயிருங்க, இல்லைனா நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி கலைந்து போகாத பெண்களை கைது செய்திருக்கிறார்கள். பெண்களை கைது செய்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. எதற்காக? தவறு செய்தார்களா, கொலை பண்ணாங்களா, கொள்ளையடிச்சாங்களா, இல்லை வேறு ஏதாவது குற்றத்தில் ஈடுபட்டார்களா? இல்லை, அரசு 2000 ரூபா தரதா சொல்லியிருக்கு, அதை தாருங்கள், அதை ஏன் தராமல் காலம் தாழ்த்துகிறீர்கள் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி அறவழியில் போராடி கொண்டிருந்த பெண்களை ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்திருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா? இதுதான் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையும் மதிப்பும் மரியாதையுமா? உங்கள்கிட்ட யாருங்க 1000 ரூபா கேட்டா? பெண்கள் கேட்டாங்களா உங்களிடம்? எங்களுக்கு எல்லாம் 1000 ரூபா தாருங்க, 1000 ரூபா தந்தாதான் நாங்கள் செல்வ செழிப்பாக வாழுவோம், இந்த 1000 ரூபா இல்லாமல் தான் நாங்கள் திணறிட்டு இருக்கிறோம்னு மக்கள் கேட்டாங்களா?
அவர்கள் கேட்பதென்ன? பெண்கள் கேட்பதென்ன? இப்போ கேட்குறாங்கல்ல, இதை கொடுங்க. ஏற்கனவே 2000 ரூபா எங்களுக்கு பத்தலை, நீங்கள் மாதம் மாதம் 1000 ரூபா தர்றேன்னு சொல்கிறீங்க. சரி, அது இருக்கட்டு ஒரு புறம். எங்களுக்கு மழை வெள்ளத்தால் நாங்கள் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறோம், இவ்வளவு பாதிப்புகள் எங்களுக்கு இருக்கிறது, அந்த பாதிப்புகளை ஈடு செய்வதற்கு இழப்பீடு தாருங்கள் என்று கேட்டால் 2000 ரூபா தாரேன்னு சொல்கிறீங்க. சரி, அந்த 2000ஐயாவது தாருங்க என்றுதான் மக்கள் போராடுகிறார்கள். ஏன் அவர்களுக்கு அந்த 2000 கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபா தூக்கி கொடுத்தீங்களா இல்லையா? எதுக்கு கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தால் 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க. ஒரு பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபா உங்களால் கொடுக்க முடியாதா? அப்போ இது வன்மமும் வெறுப்பும் தவிர வேற என்ன? மக்கள் மீதான வன்மம், காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, அது தவிர வேற என்ன? அக்கறை இல்லை, அக்கறை இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறார். நீங்கள் கொடுக்குற இந்த 2000 வச்சு என்ன பண்ணுறது? பிச்சை காசாக போடுறீங்கன்னு அவர் கேட்கிறார் வேல்முருகன் அவர்கள். ஆனால் அந்த பிச்சை காசை கூட கொடுக்கல இவர்கள். ஒரு இடத்துல 2 லட்சம் அறிவிக்கிறீங்க, இன்னொரு இடத்துல உயிரிழப்புக்கு 4 லட்சம் அறிவிக்கிறீங்க, இன்னொரு இடத்துல 3 லட்சம் அறிவிக்கிறீங்க. ஏன் இந்த பாகுபாடு காட்டுறீங்க? சென்னையில் வந்து பாதிப்பு வந்துச்சுன்னா 6000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, தென் மாவட்டங்களில் வந்துச்சுன்னா 6000 ரூபா கொடுக்குறீங்க, ஏன் வட மாவட்டங்களுக்கு மட்டும் 2000 ரூபா கொடுக்குறீங்க? அப்போ ஏன் இந்த பாகுபாடு, பாரபட்சம் என்று சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் இவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புகிறார். பதில் உண்டா உங்களிடம்? பேரிடர் மீட்புத்துறைன்னு ஒன்று இருக்கா? எதுக்கு இருக்கு? ஏதாவது ஒரு மழை வெள்ள பாதிப்பை திறம்பட கையாண்டதுண்டா? ஒன்றும் இல்லை. சென்னையில் மழை வந்தால் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடியெல்லாம் சென்னை மழை தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போது தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்தில் மழை பெய்தாலும் அளவுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. சரி, பாதிப்பு வருது, அதை வந்து சில நேரங்களில் சில இடங்களில் இயற்கையினுடைய பேரிடரை கட்டுப்படுத்த முடியாதுன்னு வச்சுப்போமே, அதை விட்டுரும். பேரிடர் வந்ததற்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், துரித நடவடிக்கைகள் சரிவர எடுக்கப்படுகிறதா? மக்களுடைய நிவாரண உதவிகளை அவர்களுக்கு போய் சேரல. அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பெண்களை கைது செய்யக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் அரசு துணிந்திருக்கிறது என்றால், திராவிட மாடல் அரசு தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. பெண்கள் உங்களுக்கு தான் அதிக அளவில் வாக்கு செலுத்தினார்கள், திமுகவை நம்பினார்கள், ஸ்டாலின் வந்தால் விடியல் தருவார் என்று சொல்லி பெரும்பாலான பெண்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள். பெண்களுடைய வாக்குகளை பெற்று தான் திமுக ஆட்சிக்கு வந்தது, அதை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு பெண்கள் சாபமிடுகிறார்கள் திமுகவை நோக்கி, ஸ்டாலின் அவர்களை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஏற்கனவே விரட்டி அடிக்கப்பட்டதற்கு பிறகும் நீங்கள் திருந்தலைன்னா இனி மக்கள் உங்களை திருத்துவார்கள், பெண்கள் உங்களை திருத்துவார்கள். பெண்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பித்து விட்டார்கள் ஸ்டாலினுக்கு எதிராக. இந்த போராட்டம் ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம், ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு எதிரான போராட்டம், உங்களுக்கு எதிரான போராட்டம். எந்த பெண்கள் உங்களை அதிகாரத்தில் அமர்த்தினார்களோ அந்த பெண்களை கைது செய்து விட்டீர்கள் இல்லையா? அந்த பெண்களை அவமதித்து விட்டீர்கள் இல்லையா? ஒட்டுமொத்த பெண்களும் உங்களுக்கு எதிராக திரளுவதற்கு காத்திருக்கிறார்கள். நியாயமாக அறத்தின் வழியிலே போராட்டம் நடத்தக்கூடிய பெண்களை கைது செய்கிறீர்கள் என்றால் அப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க? நீங்கள் உங்களுக்கு எதிராக போராடவே கூடாதா? மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக கூட போராடக்கூடாதா? களத்துக்கு வந்து நிற்கக்கூடாதா? யார் போராடினாலும் கைது தான், பேசினாலே கைது. திமுக அரசுக்கு எதிராக பேசினாலே கைது, பாடினால் கைது, மீம்ஸ் போட்டால் கைது, எல்லாவற்றுக்கும் கைது. இவர்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது. அப்போ ராஜினாமா பண்ணிட்டு போங்கங்க, வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள் என்றால், அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் பலதரப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களையும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அரசியலை விட்டு வெளியேறலாம். விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாது. யாருமே பேசக்கூடாது. வாய்ப்பூட்டு சட்டம் எல்லாருக்குமே. பேசுபவர்களை எல்லாம் மிரட்டுவது, ஒடுக்குவது, அடக்குவது, கைது செய்வது, சிறையில் அடைப்பது. இப்போ அரசுக்கு எதிராக அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்த இவர்கள் இப்போது தங்களுடைய அடிப்படை தேவைகளை கேட்டு களத்தில் வந்து நின்று போராடக்கூடிய பெண்கள் மீதே அடக்குமுறை ஏவ ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் இதைத்தான் செய்வார்கள். இது ஒன்றும் புதிதல்ல. விவசாயிகள் மீதே குண்டாஸ் போட்டவர்கள் தானே இவர்கள். நானும் டெல்டாக்காரன் தான் என்று பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள்
விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டார். மேல்மா சிப்காட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ். அந்த அரசிடம் வேறு எதை எதிர்பார்க்க? இதைத்தான் செய்வார்கள் இவர்கள், இதைத்தான் செய்வார்கள். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு தான் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம். அவர்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கோரி போராட்டம் நடத்துகிறார்கள். அதுவும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான். எப்படி இந்த 2000 ரூபா நிவாரண தொகை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தருகிறேன் என்று சொல்லி இவர்கள் சொன்னார்களோ, அதை கொடுக்காமல் காலம் தாழ்த்துவதால் மக்கள் போராடுகிறார்களோ, பெண்கள் போராடினார்களோ, அதே போன்றுதான் இடைநிலை ஆசிரியர்கள் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். என்ன செய்யணும்? அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி, இவ்வளவு இந்த காலத்துக்குள்ளாடி, கால அவகாசத்துக்குள்ளாடி உங்களுக்கான கோரிக்கையை, உங்களுடைய கோரிக்கை எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி சுமூகமாக தீர்த்து வைக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லை. அங்கேயும் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறதில்லை. அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு போகிறதில்லை, அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறதில்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறதில்லை, முதலமைச்சர் போக மாட்டார் பேச்சுவார்த்தைக்கு, துணை முதலமைச்சர் போக மாட்டார் பேச்சுவார்த்தைக்கு. ஷூட்டிங்கு மட்டும் போவாங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் போயிடணும். பேச்சுவார்த்தைக்குன்னா போகவே மாட்டாங்க. அப்போ இது மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா? என்ன ஆட்சி நடக்கிறது? கைது செய்கிறது. இது நீடிக்காது. இந்த திமுக ஆட்சி இன்னும் 1.5 ஆண்டு காலம் தான். இந்த 1.5 ஆண்டு காலம் இவர்கள் என்னென்ன ஆட்டத்தை ஆட முடியுமோ எல்லா ஆட்டத்தையும் ஆடி முடிக்கலாம் என்று ஆடுகிறார்கள். அவர்கள் ஆடட்டும். மக்கள் புரிந்து விட்டார்கள். இவ்வளவு நாளும் ஊடகங்கள் இவர்களை பாதுகாத்து வைத்திருந்தது. இப்போது ஊடகங்கள் அல்ல, யார் நினைத்தாலும் திமுக அரசு மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை யாராலும் இனி கட்டுப்படுத்த முடியாது. அது களம் முழுவதும் எதிரொலிக்கிறது. தமிழ்நாடு முழுக்க, கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் அத்தனை பகுதிகளிலும் இன்றைக்கு திமுக அரசுக்கு எதிரான ஒரு கொதிநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் திருந்துவார்கள் என்று பார்த்தால் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்.